ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கான நேரம் வந்தாச்சு. உங்களுடைய கோல்ஸ், உங்களோட ஜாப்ஸ், உங்களோட ஹேபிட்ஸ், உங்களோட மார்க்ஸ் எல்லாத்தையும் ஒரு படி உயர்த்ததுக்கான அவசியம் வந்தாச்சு. ஏன்னா நீங்க இந்த வருஷத்துல கிடைச்ச சக்சஸ் என்பது நீங்க இந்த வருஷத்துல போட்ட எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் தான். ஆனா இனிமேல வர ரிசல்ட் என்பது, அதுல வர சக்சஸ் என்பது இந்த நிமிடத்தில் இருந்து உங்க வாழ்க்கைக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறீங்க, உங்களோட வெற்றிக்காக நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண போற, அதை பொறுத்து தான் கிடைக்க போறது ரிசல்ட் என்றதை நீ நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட வெற்றி என்பது எப்பவுமே கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகினே போகணும். உன்னோட growth என்பது எப்பவுமே மேல் நோக்கி போயிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் எடுத்துக்கோ. ஜம்பிங்கா இருக்கலாம், இல்லது வெயிட் லிப்டா இருக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல தூக்க போற வெயிட்டோ லாண்ட போற டிஸ்டன்ஸோ ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க கடைசி அட்டம்ப்ட்ல கொடுக்க போற அச்சீவ்மெண்ட்ன்றது ரொம்ப பெருசா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இயர்ல உனக்கு கிடைச்ச சக்சஸை விட 10% அல்லது 20% கூட வாங்கினாதான் உன்னோட growth கிராஜுவல் மேல பார்த்து இருக்கும். அது உன்னால முடியும். சில பேர் நினைக்கலாம், எனக்கு மென்டல் பவர் கம்மியா இருக்கு, எபிலிட்டி கம்மியா இருக்குன்னு. என்னால நிறைய நேரம் போக்கஸா இருக்க முடியல, கான்சென்ட்ரேஷனா எந்த வேலையும் செய்ய முடியல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, உன்னை பத்தி நீ இங்க என்ன நினைச்சு வச்சிருக்கிறன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட கேட்டா நான் அடிச்சு சொல்லுவேன், நீ நினைப்பதை விட உன்னோட உடம்பு, உன்னோட மனசோட பவர் கெப்பாசிட்டி 100 மடங்கு அதிகமானது. ஏன்னா ஒரு கார் ரேஸோ இல்ல ஒரு பைக் ரேஸோ எடுத்துக்கிட்டேன்னா அந்த ரேஸ்ல ஜெயிக்க போறது எந்த கம்பெனி காரு, எந்த கம்பெனி பைக்ன்றது இல்ல, அதை யாரு ஓட்ட போறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. அதே மாதிரி தான் இங்க உன்னோட எபிலிட்டி, உன்னோட திறமை ஒண்ணுமே கிடையாது. இங்க நீ உன்னை பத்தி என்ன நினைச்சு வச்சிருக்கிற, இங்க நீ உனக்காக எவ்வளவு தூரம் கஷ்டப்பட தயாரா இருக்க, இங்க நீ உன்னோட வெற்றிக்கு எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ண போற, அதை பொறுத்து தான் உன்னோட சக்சஸ், கோல்ஸ், இன்கம், growth எல்லாமே வரப்போகுது. உன்னோட எபிலிட்டியை நினைச்சு உன்னை நீயே குறை சொல்லிக்காத. நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன்னால நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா வர முடியும். எல்லா வெற்றியும் உன்னால அனுபவிக்க முடியும். அதுக்கு நீ கன்சிஸ்டன்ஸா இருந்து போராடணும். எந்த வித பிரச்சனை வந்தாலும் எல்லாம் தாண்டி கன்சிஸ்டன்ஸா இருந்து போக்கஸ் பண்ணி தான் ஆகணும். சில நேரங்களில் டிஸ்ட்ராக்ஷன் வரத்தான் செய்யும். மைண்ட் கான்சென்ட்ரேஷன் நம்மளை விட்டு போகத்தான் செய்யும். இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். இதெல்லாம் கடந்து முயற்சி செஞ்சாதான் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும். ஆசைப்பட்ட கோல்ஸ் கிடைக்கும், ஆசைப்பட்ட மார்க்கு கிடைக்கும், ஆசைப்பட்ட வேலைக்கு போக முடியும் என்று போக்கஸ் நம்ம தான் இருந்து கான்சென்ட்ரேஷனா முயற்சி பண்ணணும். ஏன்னா இங்க பெருமையிலேயே யாரும் திறமைசாலியோ இல்ல அறிவாளியோ கிடையாது. எல்லாமே பிராக்டிஸ் தான். எல்லாரும் அவங்க எவ்வளவு நேரம் எஃபோர்ட்டா இருந்தாங்க, எவ்வளவு நேரம் கன்சிஸ்டண்டா இருந்து முயற்சி பண்ணாங்க, அதை பொறுத்து தான் அவங்களோட வெற்றி, இன்கம், growth எல்லாமே வருது என்றதை என்னைக்குமே நீ மறக்காத. பை த பை, மை நேம் இஸ் வெங்கடேசன், வெல்னஸ் கோச் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நம்மளுடைய மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லாஸ்ட் வீடியோவில் நல்ல நல்ல கமெண்ட்ஸா வந்திருந்து கமெண்ட்ஸ் பண்ண அனைவருக்குமே நன்றி. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில பெரிய வெற்றி 2024 காத்து கொண்டிருக்கிறது. அதை ருசிக்கவும் ரசிக்கவும் தயாராயிருங்க. கூடவே லைக் பட்டன் அமைத்திடுங்க. அந்த நல்ல செய்தி நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கும். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை மாறாதா, நம்மளுக்கு பிடிச்ச வேலை கிடைக்காதா, கிடைச்ச எல்லாமே நல்லபடியா இருக்காதான்னு நினைக்கிறோமே தவிர, நம்ம கஷ்டப்பட்டு முயற்சி செய்வோம், நம்ம கஷ்டப்பட்டு படிக்குவோம், நம்ம கஷ்டப்பட்டு திறமையை வளர்த்துக்குவோம் என்ற ஒரு வில் பவர் நமக்கு வரவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா பயம். கன்சிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு பயப்படுறோம், ஒரு புதிய செயலா செய்வதற்கு பயப்படுறோம், ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறோம். ஆனா நீ இந்த தப்பை மட்டும் பண்ணாத. நீ இறங்கி கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சனா உன்னால கண்டிப்பா நீ நினைச்ச வாழ்க்கையை விட நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். நல்ல சக்சஸ்ஃபுல் பர்சனா வெற்றி பெற முடியும். இங்க ஸ்கூல் ஃபர்ஸ்ட், காலேஜ் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், IAS, IPS ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் எடுக்கிற எல்லாருமே திறமையானவர்கள் என்றால் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க அச்சீவ் பண்றதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே பல மணி நேர உழைப்பு, அவங்க கன்சிஸ்டண்டா இருந்து படிச்ச படிப்பு. நேரங்கள்ல அவங்களால சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அனுபவிக்க முடியாத இழந்த சந்திப்பு தான். இது போல பல பிரச்சனைகளுக்கு மத்தியில தான் அவங்க ஒரு அச்சீவ்மெண்ட்டை நிகழ்த்தி இருக்காங்க. சோ நீங்களும் அவங்க மாதிரி கன்சிஸ்டா இருந்து முயற்சி செஞ்சீங்களானா உங்களாலையும் அந்த மாதிரி வெற்றியை கண்டிப்பா எடுக்க முடியும். ஒரு சக்சஸுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா? 10% ஸ்கில் தான், மிச்சம் இருக்கிறது 90% டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி. சோ இந்த கேள்வி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க கன்சிஸ்டன்ஸா இருந்து போராட தயாரா இருக்கீங்களா? அப்படி நீங்க கன்சிஸ்டண்டா இருந்து முயற்சி செய்ய தயாரா இருந்தீங்களா நல்ல மார்க் எடுக்க முடியும், நல்ல வாழ்க்கை வாழ முடியும். உங்க வாழ்க்கையில நல்ல growth, நல்ல இன்கம் இருக்கும். இங்க ஓவர் நைட்ல மிராக்கிள் நடக்காது. ஓவர் நைட்ல உங்க லைஃப் ஸ்டைல் மாறிடாது. ஆனா நீங்க கன்சிஸ்டன்ஸா இருந்து முயற்சி செய்ய ஆரம்பிச்சீங்களா உங்களோட growth, உங்களோட மரியாதை டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்.
அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பா கண்ணுக்கு தெரியும். அதனால முயற்சி பண்ணி போராடுங்க. இங்க எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வெற்றி நோக்கி போயிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம முயற்சிக்கு டிஸ்ட்ராக்ட் வருதோ அந்த அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்ணுவோம். இங்க வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வி அடைஞ்சவனுக்கும் வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். வெற்றி அடைய நினைக்கிறவன் என்னைக்குமே சோம்பேறியா இருக்க ஆசைப்பட மாட்டான். இங்க கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். நம்ம எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வெற்றி நோக்கி போயிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு நம்ம முயற்சிக்கு டிஸ்ட்ராக்ட் வருதோ அந்த அளவுக்கு நம்ம கான்சென்ட்ரேஷனோட பிராக்டிஸ் பண்ணுவோம். இங்க வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வி அடைஞ்சவனுக்கும் வித்தியாசம் ஒன்னே ஒண்ணுதான். வெற்றி அடைய நினைக்கிறவன் என்னைக்குமே சோம்பேறியா இருக்க மாட்டான். அவன் திறமைசாலியா இருக்க ஆசைப்படுவான். இந்த சோம்பேறிக்கும் திறமைசாலிக்கும் என்ன வித்தியாசம் என்ன? திறமைசாலிக்கு தேவையான 24 மணி நேரமும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பான். சோம்பேறி 24 மணி நேரத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். தேவையில்லாத இடங்களை நேரத்தை செலவழிச்சிட்டு இருப்பான். தேவையில்லாம பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஷேர்ஸ்னு பார்த்துட்டு இருப்பான். உன்னோட கரண்ட் ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறியா இல்ல உன்னோட எதிர்கால ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறியா? தினமும் காலையில நீ எந்திரிக்கிற 5 செகண்டுக்கு முன்னாடி உன் கையில இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு, உன் தூக்கத்துல வந்த கனவுக்கு உயிர் கொடுக்கறதுக்காக அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் தூங்குறது. 2வது, உன்னோட எதிர்கால கனவு அடைஞ்சே திறனன்ற லட்சியத்துக்காக அலாரம் அடிக்கிறதுக்கு 5 செகண்டுக்கு முன்னாடி எந்திரிக்கிறது. இங்க கேள்வி எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நீ உன்னுடைய கனவுக்காக தூங்க போறியா இல்ல உன்னோட எதிர்கால கனவுக்காக வாழ போறியா? நீ நைட் எத்தனை மணிக்கு வேணா தூங்கு, நேரமா தூங்கு, சீக்கிரமா தூங்கு, லேட்டா தூங்கு, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த உலகம் எந்திரிக்கிறதுக்கு 5 செகண்டுக்கு முன்னாடி நீ எந்திரிக்கணும். இந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீ பிரகாசமா உதிக்கணும். இந்த உலகத்துல யாரோ ஒரு குரல் கேட்கறதுக்கு முன்னாடி உன்னோட குரல் கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கட்டும், எந்த பிசினஸ் மேனா இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிற காமனான ஹேபிட் என்னன்னு பார்த்தனா அதிகாலையில் எந்திரிக்கிறது தான். இந்த அதிகாலை தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதா தான் அவங்களோட நல்ல ஹேபிட். நான் ஏன் அப்படி சொல்றேன்னு தெரியுமா? நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நார்மலா உனக்கு எனர்ஜி அப்பதான் ரொம்ப அதிகமா இருக்கும். உன்னோட 100% எனர்ஜி இருக்கிறது காலையில மட்டும்தான். இந்த காலை பொழுது என்பது உனக்காக கொடுக்கப்பட்ட வரம். இந்த உலகத்துல 2 விதமான மக்கள் தான் இருக்காங்க. ஒருத்தனை எடுத்துக்கிட்டனா இந்த உலகத்துல இருக்கிற மக்களுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அவனும் சாதாரண மனிதர்கள் மாதிரி தான் இருக்குவான். சாதாரண மனுஷன் மாதிரி தான் தூங்குவான். சாதாரண மனுஷன் மாதிரி தான் டிவி பார்ப்பான். சாதாரண மனிதர்கள் போலதான் ஃப்ரெண்ட கூட ஊர் சுத்துவான். சாதாரண விஷயம் மட்டும்தான் பண்ணுவான். அவனும் மற்றவங்கள மாதிரி பெருசா எதையும் சாதிக்க மாட்டான். அவனுக்கும் மற்றவங்களுக்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இருக்காது. ஆனா இன்னொருத்தனை எடுத்துக்கிட்டீங்களா, அவனோட சாய்ஸ், அவனோட டிசிஷன், அவனோட ஆக்ஷன், அவனோட ஹேபிட்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். எவன் ஒருத்தன் நார்மலா இருக்கணும், அவன் ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் தான் பண்ணுவான், அவன் ஆர்டினரி பர்சனா தான் இருப்பான். எவன் ஒருத்தன் மற்றவங்களை விட வித்தியாசமா இருக்கணும், அவன் தான் லெஜெண்ட் ஆகும், லீடர் ஆகும், மற்றவங்களை விட சக்சஸ்ஃபுல் பர்சனாவும் இருப்பான். அது உங்களுக்கும் தெரியும். என்னைக்குமே நீங்க கீழே விழுந்துட்டீங்களான்னு உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். திரும்பி எழுந்து வாங்க. விழுந்த இடத்துல இருந்து திரும்ப ஜெயிக்கணும்ன்ற எண்ணத்தோட வாங்க. இந்த நிமிஷம் இருந்து உங்களோட வாழ்க்கை மாறணும்னா இந்த உலகமே தூங்கிட்டு இருந்தாலும் உங்களோட கண்ணு முழிச்சிட்டு இருக்கணும். உங்களுடைய கண்ணு உங்களோட விசனம் நோக்கி, உங்களோட கோல்ஸை நோக்கி, எதிர்காலத்தை நோக்கி இருக்கணும். ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. உங்களால முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியின் மொத்த விளைவே தான் உங்களோட வாழ்க்கை. சரியான தேர்ந்தெடுப்புகளை மேற்கொள்ளவும், சிறப்பான பழக்க வழக்கங்களை வளர்த்து கொள்ளவும், சீரிய சிந்தனைகளை சிந்திக்கவும் நம்மளுடைய மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங் சேனல் உங்களுக்கு உதவும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்மளோட மைண்ட் செட் இஸ் எவ்ரிதிங் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி.